பராசக்தி ஓம் சக்தி 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 ஓம் சக்தியே. நான் அந்த அம்மாவை நம்மளது எதனால அப்படின்னா, அந்த ஓம் சக்தியை நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து நான் வாழ்வுனா வாழ மாட்டேனான்னு இருந்தோம். அந்த அளவுக்கு இருக்கும்போது இங்கே 6 மாதம் அம்மா வீட்டில் 6 மாதம் அப்படி இருக்கும்போது அம்மாவை வேண்டிக்கிட்டாங்க, என் பொண்ணு அந்த இடத்துல நிலையாக வாழ்ந்துச்சேன்னா நான் அந்த ஆதிபராசக்தி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி நான் அதை அந்த 2வது வருஷமெல்லாம் நான் அந்த இடத்துக்கு நான் இருந்து நல்ல மாதிரியாக இருந்து பொழைச்சோம். அதே மாதிரி 2வது எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப தண்ணீர் அடிச்சுருந்தாரு. நான் அந்த அம்மாவை நம்பியிருந்தோம். முதல் வருஷம் மாலை போடும்போது அவர் பயங்கரமாக தண்ணி அடித்தார். 2வது வருஷம் அவர் மாலை அணிஞ்சு நான் போகும்போது அவராக நான் திருந்திக்கிறோம் அப்படின்னு என்னாட்ட அதை கேட்டார். நான் அதை மருந்து வாங்கி கொடுத்தோம், சாப்பிட்டாரு. திருந்தினா அப்படி இன்னைக்கு 12 வருஷம் ஆகுது அவர் திருந்தி. எங்களுக்கு எவ்வளோ காசு போனாலும் அழுகு ஒரு மன நிம்மதி இல்லை. அவர் குடிய நிறுத்தினாலே எனக்கு ரொம்ப மன நிம்மதி. எவ்வளோ சண்டை போட்டாலையும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டாலையும் குடிக்குவோம். ஆனால் அவர் தண்ணீரி விட்டுறது ரொம்ப எனக்கு ஒரு மன நிம்மதி அம்மா தேடி கொடுத்தாங்க. என் கஷ்டத்தை எனக்கு குறைச்சி கொடுத்தது அந்த அம்மா தான். அதனால் என்னோட உயிர் இருக்கிற வழியே அந்த அம்மாவுக்கு நான் சேவை செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன் நான். அதே மாதிரி என்னை நம்பி வர சக்திங்களுக்கும் நான் எப்படி என்ன நினச்சி நான் கஷ்டத்தில் என் கஷ்டத்தெல்லாம் குறைச்சி கொடுத்துச்சியோ அதே மாதிரி ஒவ்வொரு சக்திங்களுக்கும் அந்த அம்மா கூட இருந்து அந்த அம்மா அந்த சக்திங்களுக்கு அந்த வழிபாடை கரெக்டாக பண்ணி அவங்களுக்கு வச்ச வேண்டுதலை செலுத்தி ஒரு குழந்தை இல்லாமல் வருவாங்க, ஒரு கல்யாணம் ஆகாத வருவாங்க. எல்லாத்துக்கும் அந்த அம்மா அந்த வழிபாடு பண்ணி நல்ல மாதிரியாக ஈர்த்து பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான் என்னை நம்பி அவங்க வராங்க. நான் அந்த அம்மாவை நம்பி நான் போயிட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்தோடு நான் 14 வருஷம் நான் மாலை போட்டிருக்கிறோம். நான் பெண்ணாகரத்தில் தான் போய் போட்டிருந்தோம். 6 வருஷமாக அங்கே மாலை போட்டிருந்தோம். சரி எல்லா ஊர்லேயும் மாலை போடுறாங்க, நம்ம வீட்டில் மாலை போடலையே அப்படின்றதுக்காக இங்கே போடுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த வருஷம் நாங்கள் 47 பேர் மாலை போட்டோம். 47 பேர் மாலை போடும்போது இதே மாரியம்மா கோயில் பிரச்சனையில் இருந்தது. அன்னைக்கு நாங்கள் கேட்டுக்கு மாலை கட்டும்போது உன்னோட சன்னடியில் நாங்கள் கேட்டுக்கு மாலை கட்டுறோம்மா, அடுத்த வருஷம் உன்னோட சன்னடியில் நாங்கள் நிற்கும் போது நாங்கள் திருவிழா கொண்டாடிட்டு நாங்கள் அந்த சன்னதிக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி நாங்கள் மார்கழி மாதம் வச்சு வேண்டுதலைக்கு எங்களை பங்குனி மாதம் அந்த அம்மா நிறைவேற்றி கொடுத்தாங்க. நாங்கள் அதில் இருந்து அந்த அம்மாவுக்கு அவசிய பசை கட்டி அந்த அம்மாவுக்கு நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அவ்வளோ அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் நாங்கள் தேடி கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த அம்மாவும் எங்களை மன சந்தோஷமாக எங்களை வச்சுருக்குறாங்க. இந்த வருஷத்தோடு நான் 14 வருஷம் மாலை போட்டுக்கிறோம். இங்கோட 8 வருஷம் இங்கே ஆரம்பித்து 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷமாக என்னை நம்பி வர சத்தியங்களுக்கு ஒவ்வொரு கஷ்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சி கொடுப்பான். நம்ம ஒரே முட்டை குறைக்கணும் அப்படின்னா முடியாது. அந்த அம்மா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு வருஷம் மாலை போடும்போது அந்த கஷ்டம் எப்படி, 2வது வருஷம் மாலை போடும்போது எப்படி, நாம் எவ்வளோ அந்த அம்மாவை நம்புறோமோ அவ்வளோதான் அந்த அம்மா வழிகாட்டு வழியே. நம்ம ஏன்னா தானே மாலை போட்டுன்னு போய் அவங்க போகிறாங்க இவங்க போகிறாங்கன்னு இல்லை. நம்ம கஷ்டத்தை நம்ம வரோம்னா அந்த அம்மா மேலே பத்தியாக கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த பௌர்ணமியில் அம்மாவை வேண்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த பௌர்ணமி அம்மா உங்கள் வீட்டுக்கு விளையாடுறது கண்டிப்பாக வருவாங்க. அந்த நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அந்த அம்மா உங்களுக்கு அருள்வாக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. 7 வருஷமா பொண்ணு கிடைக்கல. வருஷத்துக்குறேன் 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் 2 வருஷம் போட்டுருக்கேன். அதனால வந்தேன். எனக்கு ஆயா மன திருப்தியா எல்லா இடத்தையும் பார்த்தேன். எங்கே பொண்ணு எந்த நேரமும் எனக்கு பொண்ணு கிடைக்கல. அதனால ஆயாலோடைய நம்ம சொல்லி என்னோட குறைய சொல்லி அழுத ஆயா இங்கே நல்ல முறையாக மேலுக்கு இந்த நாளைக்கு உள்ள என் மேலுக்கு மகளிர் சீட்டு கொடுத்து அப்படின்னா என் பையன் என் மருமகன் நாங்களும் 3 பேரும் உங்கள் இடத்துக்கு வரோம் அப்படின்னு நான் வேண்டிட்டு போனேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள வரமுள்ள 6 மாதத்துக்கு முன்னாடி ஆயா எனக்கு ரொம்ப ஆயா மேலே சந்தோஷம். என்ன அதை நம்பி எனக்கு துணை ஆயா நைட்டு பார்க்குறேன்னா எனக்கு துணை இருக்கிறேன். எனக்கு சக்தி தான் துணை, நான் சக்தி தான் நம்புறேன். ஆனால் நம்மளை எனக்கு கைவிடலை. எல்லாத்தையும் எனக்கு காப்பாற்றி என் பையனுக்கு கல்யாணமே பண்ண முடியும் அந்த அளவுக்கு எனக்கு பண்ணலாம். அந்த அளவுக்கு பண்ணி ஆயா எனக்கு எந்த வழியும் விட மாட்டேங்கிறாங்க. 27 வருஷம் 21 வருஷம் எனக்கு 31 வயசு ஆகிப்போச்சு. பொண்ணே கிடைக்கல. அது வரைக்கும் வரும். ஆனால் வரது தடவை செய்வாங்க. இது மாதிரி பண்றாங்க. அவன் தடவைலாம் நீக்கி மைண்டு நீ தான் கூட்டு கொடுக்கணும், என்னால் தான் முடியணும்னு நான் அழுதேன். போன வருஷம் இந்த நாள் அழுத்து குறைய சொன்னேன். இந்த வருஷம் நாளை சந்தோஷமா மனக்கும் சந்தோஷம். அதே மாதிரி ஒன்னு இடத்துல என் மருமகன் மகன் நாங்கள் 3 பேரும் பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி
பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி 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 பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி 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 பராசக்தி ஓம் ஓம் சக்தி 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 நாளானைக்கு திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை அன்னைக்கே தான் காசு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அதனால ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.